தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி திதி. மாலை 5:41 வரை உள்ளது. பரணி நட்சத்திரம் காலை 7:19 வரை உள்ளது. பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் வியாழன் விடியற்காலை 4:54 வரை உள்ளது. காலை 7:19 வரை சித்த யோகம், பின்னர் அமிர்த யோகம். இன்று கார்த்திகை விரதம், இன்று சஷ்டி விரதம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சந்திர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்திலும் மேன்மை உண்டாகும். இன்று தனவர ஒரு நாளாக அமையும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்தால் ஞாபகசக்தி கூடும். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் தங்களுடைய வாய் வார்த்தையில் கவனம் தேவை. அதனால் விரயத்தை தவிர்க்கலாம். சனி 11. இரும்பு சார்ந்த பொருட்கள் விற்பனை சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் ஏற்றம் பெறுவர். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் நல்ல லாபத்தை ஈட்டுவர். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு உயர் பதவியில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சில பெண்கள் சுயமாக தொழில் ஆரம்பித்து அதில் லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 2. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்களுக்கு வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கும் அமைப்பு கிட்டும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சிலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சிறு தொழில்கள் லாபகரமாக இயங்கும். கேது 6. ஃபுட்வேர் விற்பனையகங்கள் லாபம் ஈட்டும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். தேநீர் கடைகள் நல்ல லாபம் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். அசுபதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் வரும் நாளாக அமையும். குடும்பத்தில் திருமணமாகாத இளைஞர்களுக்காவது பெண்களுக்காவது திருமண பாக்கியம் கூடி வரும். பரணி. சுக்கிரனுடைய பலம் நிறைந்த நட்சத்திரம். மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிட்டும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு.
உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். கார்த்திகை. சமயோசித புத்தி உடையவர்கள். எதையும் நிதானித்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று ஏற்றமிகு நாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 12. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் சுப விரயம் நடக்க வாய்ப்பு உண்டு. விரயத்தை சுப விரயமாக மாற்றும் ஆற்றல் உள்ளவர் நீங்கள். குரு ஜென்மத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் வாங்கும் பொழுது கவனத்துடன் வாங்க வேண்டும். எதிலும் நிதானமும் அக்கறையும் இருந்தால் வாழ்வில் நீங்கள் முன்னேறலாம். செவ்வாய் 2. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சிறப்பாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் ஜெயமுண்டாகும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலர் அரசாங்கத்தால் ஆதாயம் பெறுவர். சரி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும், அதில் மேன்மை உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. புதன் 11. மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும் நாளாக இந்நாள் அமையும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் சிலருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட்டப்படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 11. செய்தொழில் லாபம் உண்டு. புதிதாக தொழில் தொடங்க இளைஞர்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் செழிக்கும். செங்கல் மணல் வியாபாரம் செழிக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் சம்பாதிப்பர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் சுபவிரயம் நடக்க வாய்ப்பு உள்ளது. சிலர் வீடு மனைகளை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுவர். சிலர் வண்டி வாகனங்களை புதிதாக வாங்குவர். ரோகிணி. யாருடைய மனமும் புண்படும்படி வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். மிருகசீரிடம். எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் சுப விரயம் நடக்க வாய்ப்பு உள்ளது. சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சிலர் புதிதாக வீடுகளை கட்டுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், பராசக்தி அம்மன், சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர். மிதுனராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. நீங்கள் எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். இன்று தனவரவு கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்க்கவும். புதன் 10. லட்சுமிகரம். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபம் சம்பாதிப்பர். ராகு 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலனை தரும். கமிஷன் வியாபாரம் சுமாரான பலனை தரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் பெண்களுக்கு ஆதாயம் கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். சிலர்
வீடுகளை மாற்றி அமைப்பர். சிலர் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவர். அதனால் சுப விரயம் ஏற்படும். குரு 12 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. கடன்களை வாங்கும் போதும் கடன்களை அடைக்கும் போதும் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. கேது நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். நண்பர்களிடம் உறவினரிடம் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மிருகசீரிடம் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு இன்று வரும். திருவாதிரை மனதில் பட்டதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அமைதியாக இருங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். நீண்ட நாளாக வாராத கடன் வசூல் செய்ய இது தக்க நேரம். தனவரவு உண்டு. புனர்பூசம் தெய்வ அருள் கூடும். நீங்கள் நினைத்த காரியம் பூர்த்தி அடையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர், துர்கை அம்மன். கடகராசி. சந்திரன் 10 சௌக்கியம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. குரு 11 பொன் பொருள் சேர்க்கை உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக இருக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். ஜுவல்லரி தொழில் சிறக்கும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு புதிதாக நகைகள் சேரும். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வேண்டாம். யோசித்து செயல்பட்டால் நஷ்டத்தை தவிர்க்கலாம். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி விருத்தி அடையும். கமிஷன் வியாபாரம் செய்வோர் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. சனி 8 உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனிலும் அக்கறை காட்டும். வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டுவர். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின்னர் அவை ஜெயமுண்டாகும். கேது 3 காலணி வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதனால் லாபம் உண்டு. எதையும் சாதிக்கும் வல்லமை கூடும். செவ்வாய் 12 வீடு மனை வாங்கும்போது எச்சரிக்கையுடன் பத்திரத்தை பலமுறை படித்து பார்த்து வாங்க வேண்டும். நிதானம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம் மகான்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் நிதி நிலைமையில் உயர்வு ஏற்படும். செய்தொழில் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூசம் நீங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழ்வீர்கள்.
செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. ஆயில்யம். செய்தொழிலில் லாபம் உண்டு, இருந்தாலும் அக்கறையும் கவனமும் தேவை. நேரடி பார்வையில் இயங்கும் தொழில்கள் லாபம் ஈட்டும். நிதானம் தேவை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு ஷீரடி சாய்பாபா, சிவபெருமான், காலபைரவர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக அமையும். சிம்மராசி. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. உங்கள் முயற்சியின் பேரில் அவை கைகூடும். இன்று நிதானம் தேவை, வாய் வார்த்தையில் கவனம் தேவை. சூரியன் 7. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். பிரயாணத்தால் ஆதாயம் கூடும். தந்தை வழியில் வரும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சனி 7. வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். தொழிலாளர் நலனில் கவனம் செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். புதன் 8. மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 8. ரியல் எஸ்டேட் வியாபாரம் மந்தகதியில் இயங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம், லெதர் வியாபாரம் மந்தகதியில் இயங்கும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, காலம் இது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி சாதனை படைப்பர். குரு 10. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் அலைச்சலின் பேரில் லாபம் ஈட்டுவர். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், வீடு மனை விற்பனை சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். மகம். எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சில காரியங்கள் அலைச்சலின் பேரில் நடைபெறும். பூரம். நீங்கள் நிதானமானவர்கள், எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கவலைப்பட வேண்டாம். உத்திரம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், பராசக்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன். கன்னிராசி. சந்திரன் 8. செய்தொழில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை.
சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் கைகூடும். சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். சனி 6ல் இரும்பு சார்ந்த பொருள் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் மேன்மையுறுவர். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டும். புதன் 7ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். ஞாபக சக்தி கூடும். ராகு 7ல் வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். சுக்கிரன் 7ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பார்ப்பர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். பெண்கள் அவர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை. குரு 9ல் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக அமையும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 10ல் வீடு மனை வாங்கும்போது பத்திரத்தை உன்னிப்பாக கவனித்து படித்து பார்த்து எச்சரிக்கையுடன் வாங்க வேண்டும். எதிலும் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் மந்தகதியில் இயங்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் மந்தகதியில் இயங்கும். கேது ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். உத்திரம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அஸ்தம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. இன்று தனவரவு உண்டு. சித்திரை இன்று சந்திராஷ்டமம். ஆகையால் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். தாயார் ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 7ல் சௌக்கியம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. ராகு 6ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, நேரம் இது. எல்லா வகையிலும் பெண்கள் மேன்மையுறுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வோர் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். வங்கியில் வேலை செய்வோர் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதன் 6ல் மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, ஏற்றம் இது, நேரம் இது. எல்லா வகையிலும் மாணவர்களுக்கு சந்தோஷம் கூடும். கல்வியில் மேன்மையுறுவர். வெளிநாடு சென்று படிக்கின்ற பாக்கியம் சிலருக்கு கிட்டும். மேல் படிப்பு படிக்க சிலருக்கு பாக்கியம் கிட்டும். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் நல்ல லாபம் சம்பாதிப்பர். சனி 5ல் இரும்பு சார்ந்த பொருள் வியாபாரம் சற்று மந்தகதியில் செல்லும். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்வோர்
மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பத்திரத்தை நன்கு பரிசீலித்து அதன்பின் முதலீடு செய்ய வேண்டும். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுடன் இருப்பர். இருந்தாலும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமும் நிதானமும் தேவை. நட்சத்திர பலன் சித்திரை. வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சுவாதி. எதையும் நீங்கள் யோசித்து பேசுவீர்கள், யோசித்து பழகுவீர்கள். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வோர் தனலாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். செய்தொழில் லாபம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் ஆற அமர்ந்து தீர விசாரித்து செயல்படுவீர். எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகள் சிலர் ஈடுபடுவர். கவனத்துடன் விசாரித்து ஈடுபடுவது நல்லது. இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன், லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 6. சந்தோஷம் கூடும். மனமகிழ்ச்சி உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். ராகு 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். இருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்கும் போது நிதானமும் கவனமும் தேவை. கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்க நினைத்தால் நிதானமும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். எல்லா வகையிலும் ஏற்றமிகு காலமாக அமையும். குரு 7. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி சாதனை படைப்பர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று உத்தியோகத்தில் அமர்வர். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவர். மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. செய்தொழில் சிறக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சில இளைஞர்களுக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பெண்களுக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமிகு காலமாக இது அமையும். கேது 11. ஹோட்டல் வியாபாரம் சிறக்கும். லாபகரமாக இருக்கும். காலணி விற்பனையாளர்கள் லாபகரமாக இருக்கும். ஃபுட்வேர் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். எல்லா வகையிலும் மேன்மையுறும். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபடும் அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு நிதான போக்கை கடைபிடித்தால் லாபத்தை ஈட்டலாம். சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது நிதானமாக பேச வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டும் நிறுவனங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கும். நட்சத்திர பலன் விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். அனுஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் முன்னேற்றம் காண்பர். இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். கேட்டை புத்திசாலித்தனமாக சில காரியங்களை செய்வார்கள். அதனால் செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவார்கள். இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதப்படும். கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றி உண்டாகும். அதனால் எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. இன்று நீங்கள் நிதானமாக இருந்தால் தனவரவு உண்டு. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க பதவியில் சிலர் அமர்வர். சனி 3. இரும்பு சார்ந்த தொழில்கள் லாபம் ஈட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் ஈட்டும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபம் ஈட்டும். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். புதன் 4. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சிலர் பக்தி சுற்றுலா செல்வார்கள். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் நல்ல லாபம் சம்பாதிப்பர். ஏற்றமிகு காலம் இது. ராகு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் செய்வோர் கடன் கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுக்க வேண்டும். கிரைனைட் வியாபாரம் செய்வோர் சற்று நிதானத்துடனும் யோசித்தும் கடன் கொடுக்க வேண்டும். கடன் கொடுப்பதை தவிர்த்தால் நல்லது நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. சுக்கிரன் 4. உறவினர் வருகையால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 6. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் வசூல் பண்ணும்பொழுது நிதானத்துடனும் கவனத்துடனும் வசூல் செய்ய வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. அவசரம் காட்டக்கூடாது. பெரியோர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் காட்டினால், மகான்கள் சமாதிகள் சென்று வணங்கினால் பொருளாதார நிலைமை உயரும். செவ்வாய் 7. மனதில் பட்டதை பேசக்கூடாது. அதனால் குடும்பத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் கலகம் உண்டாகும். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எல்லா வகையிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. எல்லோரையும் அனுசரித்து சென்றால் இன்று தனவரவு உண்டு. பூராடம். நீங்கள் யாரையும் குறை கூறக்கூடாது. பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பண வரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம். எல்லோரையும் அனுசரித்து பேசுவீர்கள். இருந்தாலும் மனதில் பட்டதை வெட்ட வெளிச்சமாக கூறாதீர்கள். அதனால் மன வருத்தம் உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. இன்று சில காரியங்கள் அலைச்சல் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில காரியங்கள் முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 4. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நிதானம் தேவை. சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் வியாபாரிகள் லாபம் ஈட்டலாம். இரும்பு சார்ந்த தொழில்களில் லாபம் சிறிதாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும்.
புதன் 3 உங்களுக்கு நல்ல குணம். அதனால் மற்றவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். இருந்தாலும் எதையும் யோசித்து ஆலோசித்து அதன் பின் முடிவெடுக்க வேண்டும். கமிஷன் வியாபாரம் சுமாராக நடக்கும். வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. யாருடனும் பகைமை பாராட்டக்கூடாது. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்தால் ஞாபகசக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ராகு 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோகமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆனால் கடன் கொடுக்க கூடாது. எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 3 சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பெண்கள் ஏற்றமுறுவர். பெண்கள் சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அகங்கள் லாபம் ஈட்டும். சில பெண்கள் நிறுவனங்களில் தலைமை பதவி பெற வாய்ப்பு கிடைக்கும். குரு 5 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு ஹார்ட்வேர்ஸில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு எலக்ட்ரிக் ஷாப்பில் பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். மற்றும் நிலம் சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். அதனால் ஏற்றம் உண்டாகும். மனமகிழ்ச்சி கூடும். வருமானம் கூடும். நட்சத்திர பலன் உத்திராடம் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று தனவரவு உண்டு. திருவோணம் நீங்கள் அமைதியானவர்கள், அடக்கமானவர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர். இன்று தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று சில காரியங்கள் தாமதமாகும். அலைச்சலின் பேரில் வெற்றி உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி சந்திரன் 3 இன்று அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டமான நாள். இன்று தனவரவு உண்டு. செய்தொழில் மேன்மை உண்டு. சூரியன் ஜென்மத்தில். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தை சார்ந்த தொழில் நிறுவனங்களில் எடுத்து நடத்துவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். சனி 1 உடல் நலனில் கவனம் தேவை. அதே சமயம் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர்கள் பற்றி சிலர் குறை கூறும் போது யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. வாய் வார்த்தைகளை நிதானம் தேவை. தொழிலாளர்கள் ஆதரவினால் சிலர் லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்த விஷயங்களில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. மிகுந்த எச்சரிக்கையுடன் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர்கள். தொழிலாளர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் செய்தொழில் லாபம் உண்டாகும். ஏற்றம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ராகு 2 கெமிக்கல் வியாபாரம் செய்வோர் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். கடன் கொடுக்க கூடாது. அதை தவிர்த்தால் லாபம் உண்டாகும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்காமல் இருந்தால் ஏற்றமாக அமையும். மற்றும் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தனவரவு உண்டு.
சுக்கிரன் 2இல் லட்சுமிகரம் நிலவும். பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க வாய்ப்பு உண்டு. தனவரவு உண்டு. வெள்ளி வியாபாரம் செய்வோர் லாபம் ஈட்டுவோர். தங்க வியாபாரம் செய்வோர் லாபம் ஈட்டுவர். குரு நாளில் நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் விதத்திலும் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. அவர்களை அனுசரித்து சென்றால் லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் பெறும். நிதி சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நிதானம் தேவை. செவ்வாய் 5இல் செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தினால் தனவரவு உண்டு. சதயம். எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். தொழிலாளர்களை அனுசரித்து செல்லும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். ஆகையால் நீங்கள் எல்லா வகையிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. தொழிலில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழில் லாபம் உண்டாகும். நிதானமாக செயல்பட்டால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு. மீனராசி. சந்திரன் 2இல் இன்று தனவரவு சுமாராக இருக்கும். நண்பர்களுக்கும் தொழில் கூட்டாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் கடன் கொடுக்கும் போது நிதானத்தையும் கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டும். இதனால் பொருள் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் ஜென்மத்தில் பிரயாணம் தொழில் நிமித்தமாக அமையும். அதனால் ஆதாயம் கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சிலர் வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் யோகம் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சூரியன் 12இல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனை ஏற்பட்டால் பேசி தீர்க்கவும். வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் லாபம் ஈட்டலாம். சனி 12இல் உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் பெறுவர். மறைமுக எதிர்ப்புகள் வந்து அகலும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் விரயத்தை தவிர்க்கலாம். கேது 7இல் வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாகவும் ஒழுங்காகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் ஆகியவற்றை முறையாக கட்ட வேண்டும். குரு 3இல் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களிடம் கடன் பெற்றிருந்தால் அந்த இஎம்ஐ தொகையை ஒழுங்காக செலுத்த வேண்டும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். புதிதாக கடன் வாங்கும் போது யோசித்து கடன் வாங்க வேண்டும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியோர் வங்கிகளை அணுகி தங்களுடைய வட்டி விகிதத்தை குறைத்து கடன் பெறலாம். அதனால் ஏற்றம் உண்டாகும். மனமகிழ்ச்சி கூடும். சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. வெள்ளி வியாபாரம் செய்வோர் லாபம் பார்ப்பர். ஜுவல்லரி வியாபாரம் செய்வோர் லாபம் பார்ப்பர். பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு ஏற்றதாக அமையும். அதனால்
பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், எளிதில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தால் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றி பெறலாம். நிதானம் தேவை. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் ஆடம்பர செலவை தவிர்த்தால் உங்களுக்கு விரயத்தை மிச்சப்படுத்தலாம். தனவரவு உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம். 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை சஷ்டி திதியுடன் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் முருகபெருமானுக்கு விரதம் மேற்கொண்டு முருகபெருமான் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் எல்லா வகையிலும் மேன்மையுறுவர். தனலாபம் உண்டு. முருகபெருமான் அருள் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.